வணக்கம். வணக்கம். இந்த சிம்பிள் சிக்கன் பேர் வச்சதுக்கு காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாங்களா? ஏன் எதுக்கு அது சிம்பிள் சிக்கன்? இப்ப எல்லாரும் வேலைக்கு போறோம். அவசரமா எதுவுமே எல்லா இன்கிரீடியன்ஸும் போட்டு மசாலா அது இதுன்னு போட்டு செய்ய டைம் இருக்காது. அதனால சிம்பிளா சூப்பர் இன்கிரீடியன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி சிம்பிளா சூப்பரா செய்யலாம். ஓகே ஃபைன். ஸோ எப்படியோ இன்க்ரீடியன்ஸ் கம்மி அப்படின்னாலும் நம்ம கொஞ்சம் குறைஞ்சது அதிகமான இன்க்ரீடியன்ஸ் தான் வச்சிருக்கோம். இதுவே கம்மி அப்படின்னா அப்போ இன்னும் அதிகமாக பண்ணணும்னா எவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத பாருங்க. ஓகே, ஸோ எனிவே இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் சிக்கன் இல்லையா? ஸோ இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துருவோம். சிக்கன், வெங்காயம், தக்காளி, தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, குழம்பு மிளகாய்த்தூள், எண்ணெய், உப்பு, மிளகாய்த்தூள், முந்திரி, இஞ்சி பூண்டு விழுது, பூண்டு, மஞ்சள் தூள், சோம்பு, ஜீரகம், மிளகு. இப்போ தேவையான பொருட்கள் பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி குக் பண்ண போறோம் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ரெடி பண்ணி வச்சிருக்கோமா, அதை எப்படி பண்ணோம்னு கேட்கலான்னு பார்த்தேன். எதுவும் ரெடி பண்ணல, சும்மா சாப் பண்ணி அந்தந்த இன்க்ரீடியன்ட்டை அப்படியே வச்சிருக்கோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? ஃபர்ஸ்ட் ஃபேன் வச்சிடலாமா? இது வேணுமா அது வேணுமா? எது நீங்க போட்டதே மூடி போட்டு ரெண்டுத்துக்குமே மூடலாம். சரி, அதே எடுத்துக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ நான் இங்க வந்து உங்களுக்கு ஆன் பண்ணிட்டு அதை எடுத்து கொடுத்துறேன். ஓகேங்களா? இந்தாங்க. ஸோ மூடியை நான் பேக்ல வைக்கிறேமா, உங்களுக்கு எப்போ தேவையோ எடுத்து மூடிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நமக்கு லைட்டா துடைக்கணுமா இல்லை அப்படியே ஹீட் ஆகட்டுமா? ஓகே, கொஞ்சம் தண்ணி இருக்கு, வேணும்னா நீங்க துடைக்கணும்னா துடைச்சிக்கலாம். ஹீட் ஆயிடுச்சு. ஓகே, ஆயில் தேவையான ஆயில் எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம். போதுங்களா? 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். திருப்பி தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நல்லா சூடாகணும். சூடாகிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா இதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மாதிரி எதுவுமே எடுக்கலையே, வேண்டாமா? வேண்டாம், அதுதான் சிம்பிள். ஓ, அதை மட்டும் விட்டது சிம்பிள். ஆனா அந்த ஒரு 3 விஷயத்த விட்டுட்டு 30 விஷயத்த சேர்த்துருக்கோமே, இது எங்க எப்படி சிம்பிள்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா பாருங்க, சிக்கனுக்கு தேங்காய் ஆட் பண்றோம், அதுக்கப்புறம் வந்து இன்னும் முந்திரி ஆட் பண்றோம், ஆனா வந்து ஹோல் ஸ்பைசஸ் வேண்டாமா. சரி, ஹோல் ஸ்பைசஸ் மட்டும்தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் சிம்பிள். பட் நமக்கு என்ன, சிம்பிளோ ரிச்சோ நல்ல ரெசிபி கிடைச்சா போதுமா எங்களுக்கு. ஓகேவா? எண்ணெய் காஞ்சிருச்சு, போலாமா? அடுத்த இன்கிரீடியன்ட். ஓகே, தாளிக்கிறதுக்கு சோம்பு, கொஞ்சமா சீரகம், மிளகு இப்ப போடலீங்களா? மிளகு அப்புறம் தான். ஓகே, இப்ப ஆனியன் போடு. எல்லாமே தெரியுங்களா? ஓகே, நல்லா வெங்காயம் வதங்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஆரம்பிச்சதுலேருந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணோம், ஒரு எக் பொடி மாஸோட ஒயிட் பாஸ்தா. அது ஒரு இட்டாலியன் ரெசிபி டேஸ்ட்டில் தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த சவுத் இண்டியன் வெங்காயம் தக்காளி வதங்குற வாசனை, அந்த சோம்போட வாசனை வரலையே அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இதை கேட்கும்போது, இதை ஸ்மெல் பண்ணும்போது தான் வந்து ஃபீலிங்கே வேற மாதிரி இருக்கு. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் கிச்சனில் அப்படின்னா இந்த தக்காளி வெங்காயம் வதக்கணும், அந்த இஞ்சி பூண்டோட வாசனை இருக்கணும், அதுதான் கிச்சன். ஏன்னா ஸ்வீட் எல்லாம் கூட நம்ம பண்ணுவோம், பட் டெய்லி ஸ்வீட் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். ஸ்வீட் ஸ்டாலில் கூட டெய்லி பண்ணுறதில்ல, அவங்களே ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டாதான் அவங்களோட ப்ரொடக்ஷனை பண்ணுறாங்க. ஸோ கிச்சன் அப்படின்னா இந்த மசாலாக்கள் இருக்கணும். நான் உப்பு ஏதாவது போட போகிறோமா? உப்பு அப்புறம் தக்காளி வதங்கிறதுக்கு வேண்டாம், இப்போ தக்காளிக்கு அப்புறம். ஓகே,
வாசனை வருது, வதங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மிளகை நம்ம எடுத்திருக்கோமே, மிளகு அரைக்க போறோமா? அரைக்க போறோம். அப்ப அந்த அரைக்கிற வேலையை இப்ப பாக்கலாமா? இந்த வெங்காயம் அடிக்கிறதுக்குள்ள. ஓகே. சோ மிளகோட என்ன சேர்த்து அரைக்க போறோம்? தேங்காய். ஆஹா. தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் தேவையான அளவு. தேவையான அளவு. ஓகே. சோ மிளகு பாருங்க. மிளகு இன்னும் கொஞ்சம் போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுவா. தேங்காவோட மிளகு சேர்த்தாச்சு. பூண்டு. பூண்டு. ஓகே. இது மஞ்சள். இப்ப இந்த மிளகுல எவ்வளவு நீங்களே போட்டுருங்கம்மா. இந்த மிளகுல எவ்வளவு ஆட் பண்ணணும்னு பாருங்க. போதுமா? ஓகே. இந்தாங்க மஞ்சத்தூள் உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கல்ல, அதனால மஞ்சத்தூள் வச்சுக்கோங்க. இப்ப இத வந்து தண்ணி விட்டு அரைக்கலாமாமா? இல்ல தண்ணி விட்டு அரைக்க. ஓகே. நல்லா ஃபைனா தண்ணி ஊத்தி பேஸ்ட் பண்ணணும்ல, அப்படிதான் பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். இதுக்கப்புறம் கடாயில வெங்காயத்தை போட்டது அப்படியே தான் இருக்கு. வெங்காயத்துல வேற ஏதாவது ஆட் பண்ணுமா, உப்பெல்லாம் போடணுமா, அதை இனிமே தான் பார்க்க போறோம். மேம் வெங்காயம் வதங்கிருச்சா? வதங்கிருச்சு. ஓகே. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் போட்டுக்கலாமா? ஸ்பூன் இருக்கு, ஆட் பண்ணிக்கோ. இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஹைல வைக்கவா? தக்காளி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு ஆட் பண்ணணும் அப்படிதான் நினைக்கிறேன். ஏன்னா தக்காளிக்கு அப்புறம் தான் உப்புன்னு சொல்லியிருக்காங்கிறதுனால. ஆமா, தக்காளி சீக்கிரமா வதங்கும். ஆஹா. ஃபுல் ஹை பண்ணிட்டுமா மேம்? சிம்ல தான் இருக்கு. ஃபுல் ஹை. பொதுக்கி இதை இங்க வைக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை மாறிடுச்சு. நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி போதுமா? ஓகே. இப்போ சால்ட் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கணும். இப்பதான் அநேகமா மேம்க்கு மூடி தேவைப்படும் நினைக்கிறேன். இல்ல சிக்கன் போட்டோம்மா? சிக்கன் போட்டோம். ஓகே. இப்ப மூட வேண்டாம், வதங்கிடும். இப்ப இது கூட முந்திரி சேர்த்துக்கலாம். ஆஹா. கொஞ்சம் போ. இது மிளகாத்தூள் தானே. இப்போ இதில் வந்து மிளகாத்தூள் போட்ட ஒன்று தான் பார்த்தீங்கன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். தக்காளி வதங்கினோடனே போட்டுடலாமா? மிளகாத்தூள் போட்டிருக்கோம். அண்ட் கூடவே வந்து குழம்பு மிளகாய் தூளும் இருக்கு. ஸோ குழம்பு மிளகாய் தூளை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ எபிசோட்ல பேசினாலும் அந்த ஒரு இன்க்ரீடியன்ட்டோட ஃப்ளேவர் டேஸ்ட்டை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அது போட்ட ஒன்றா ஃப்ளேவர் மட்டும் இல்லை, நம்ம டேஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். குழம்பு மிளகாய் தூள் எடுத்துருக்கோமே, இந்த சிம்பிள் சிக்கன் ரிங்ல இந்த குழம்பு மிளகாய் தூளுக்காக கேட்குறேன். இது ஒரு கிரேவியா பண்ண போறோமா இல்ல ட்ரையா? கிரேவி தொக்கு அது மாதிரி ஒரு கண்டென்சன்ஸ். ஓகே, சூப்பர். ஸோ உங்களுக்கு கிரேவியா வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஊத்துனீங்கன்னா கிரேவி ஆயிடும். இல்ல தொக்கு மாதிரியே இருக்கணும்னா தொக்கா நீங்க வச்சு சாப்பிடலாம், உங்க இஷ்டம் தான். தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். இருந்தோடனே சிக்கன் ஆட் பண்ணு. ஓகே. இப்போ சிக்கன் போட்டு ஓகே. சிக்கனுக்கு தண்ணி ஏதாவது ஆட் பண்ண போறோமா? கொஞ்சம் கலர் மாறின உடனே மஞ்சள் பொடி போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி. தொக்குனாலும் நம்ம கொஞ்சம் தண்ணி போட்டு வதக்கிறது வழக்கம் இல்லையா, அதனால கேட்டேன்.
சிக்கன் நல்லா குக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. கலர் மாறும். கொஞ்சம் வந்து மூடி வைக்கலாங்களா? இல்ல இதெல்லாம் அதை போட்டுட்டு ஃபுல்லா மூடி வச்சுலாம் குக் ஆகட்டுமா? இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆஹா, இந்த ஸ்மெல் வராது, அதுதான் மஞ்சத்தூள். ஸ்மெல் மட்டுமா? கலரும் பாருங்க. ஏன்னா ஒரு குக்கிங்கிறதுல அந்த கலர் தேவையில்ல நமக்கு. அதுதான் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கணும். வெறும் மிளகாத்தூள் கொஞ்சமா கலருக்காக. கொஞ்சோண்டு கருவேப்பிலை. ஓகே, லைட்டா அந்த கருவேப்பிலை குக் ஆகணும். போதுங்களாமா கருவேப்பிலை? அப்புறம் வேணும், அப்புறம் கார்னிஷ்க்கு. ஓகே, வாசனை வருதுங்களா? சூப்பரா வருது. ஏன்னா குழம்பு மிளகாய் தூள் போட்ட உடனே நமக்கு அப்புறம் அதை சேர்த்து வாசனை வரலன்னா எப்படி? இப்போ சிம்பிள் சிக்கன் சொன்னேன் பார்த்தீங்களா, கேட்டிங்கல்ல, அது வந்து நம்ம தனித்தனியா தனி மிளகாத்தூள், சீரகத்தூள், தனியாத்தூள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எடுத்து போட கொஞ்சம் டைம் ஆகும். ஆமா, குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சமா கலருக்கு வெறும் மிளகாத்தூள் அது போட்டுட்டு இதெல்லாம் வதக்கி தண்ணி ஊற்றி அவ்வளவுதான் கொதிக்க வச்சு அது இது பண்ணேன். சூப்பர். ஏன்னா இவங்க சொல்ற மாதிரி இந்த குழம்பு மிளகாத்தூள்லயும் அந்த இன்கிரீடியன்ஸ் தான் இருக்கும் இல்லையா? அது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இந்த குழம்பு மிளகாத்தூளோட ஃபிளேவர் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதான் இப்ப தண்ணி ஊத்திடலாம். சட்டில இருக்கு மேம், எவ்வளவு தேவையோ ஆட் பண்ணிக்கலாம். போதும். ரொம்ப அளவா தண்ணி ஊத்திருக்கோம். அந்த மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு மூடி இருக்கு இல்லம்மா. இதுக்கப்புறம் கொத்தமல்லி அண்ட் கருவேப்பிலை மேம் வேணும்னு இருக்காங்க. கருவேப்பிலையும் நம்ம தூவோம்னு நினைக்கிறேன் கார்னிஷ்க்கு. எப்படியோ கருவேப்பிலை கொத்தமல்லி மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கு ஆட் பண்றதுக்கு. மற்றபடி எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் அப்படின்னா மேம் இந்த ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, இந்த அரைச்ச அது ஆட் பண்ணணும் இல்லையா? ஓகே, கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் பாத்தீங்கன்னா இங்க அரைச்சி வச்சிருக்கோம்ல இந்த பேஸ்ட் ஆட் பண்ணணும். இந்த மசாலா வந்து அப்புறம் ஆட் பண்ணி இது கொதிக்கணுமா இல்ல கொதிக்க வேண்டாமா அதெல்லாம் இனிமே தான் கேட்க போறோம். முதல்ல சிக்கன் நமக்கு குக் ஆயிடுச்சாங்கிறத முதல்ல ஓப்பன் பண்ணி செக் பண்ணிட்டு மேம் பாருங்க சிக்கன் குக் ஆயிடுச்சா? குக் ஆயிடுச்சு. போதுங்களா? போதும். இப்போ அதை ஆட் பண்ணிடலாம். ஃபைன். இது எவ்வளோ தேவையோ ஸ்பூன் இருக்கு. சிக்கன் பத்தி சொல்றதை விட அந்த குழம்பு மிளகாய் தூளை போட்ட கிரேவி இருக்குல்ல, ஓப்பன் பண்ணோன்னா அவ்வளோ ஃப்ளேவரா இருந்துச்சு. இப்போ ஸ்மெல் வரும் பாருங்க. ஆமா, எனக்கு அந்த குழம்பு மிளகாத்தூளோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். இதுக்கப்புறம் வந்து எவ்வளவு நேரம் குக் பண்ணணும் மேம்? அந்த இது பச்சை வாசனை போற வரைக்கும் அவ்வளவுதான். கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்க்க போறோமா? ஓகே, கொஞ்சமா தேங்காய் மட்டும். கொஞ்சம் கொதிக்கிட்டா மூடி வச்சிடலாங்களா மறுபடியும்? இல்ல இல்ல பச்சை வாசனை போட்டுமா? ஓகே. அதாவது இந்த பேஸ்ட்டை நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணோம்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா திக் ஆயிடுச்சு.
அது திக்னஸ்க்காகவும் நம்ம சேர்க்கறது தான். ஓகே, இதுதான் வந்து நம்ம ஷெஃப் சொல்லுவாங்க போல, இதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ தண்ணி ஆட் பண்ணாலும் அது கிரேவியாக இருக்கும், தண்ணியாக ரொம்ப லிக்விடாக இருக்காது. பட் நம்ம இன்னைக்கு இப்படி தான் வைக்க போகிறோம், தொக்கு மாதிரி தான் இருக்கும்ட்டோம். ஓரளவுக்கு கொதிக்க கொதிக்க பார்த்தீங்கன்னா எண்ணெய் தான் பிரிஞ்சு வர நல்லா கண்ணுக்கு தெரியுது. அந்த பச்சை வாசனை போயிடுச்சு, அவ்வளவுதான். நம்ம இது சேர்த்துடலாம். கொத்தமல்லியா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஓகே, கொஞ்சம் கருவேப்பிலை, ஓகே, கொஞ்சம் கொத்தமல்லி, அவ்வளவுதான். ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சிச்சுமா. ஆஹா, எடுத்து வச்சுக்கலாமா? அதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணலாங்களா? இந்த கொத்தமல்லி, கொத்தமல்லி என்ன என்ன ஸோ இப்போ கொத்தமல்லி தூவியாச்சு, வேலை முடிச்சாச்சு. நம்ம என்ன பண்ண போறோம்னா சின்ன பீஸ் ஆஃப் சிக்கன், அதுக்கப்புறம் வந்து கிரேவி அதையும் எடுத்து வச்சுப்போம், ஆறட்டும். ஸோ இது ஆறுற கேப்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா அதே தான் எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற ஷார்ட்டாக ஒரு செய்முறை விளக்கத்தை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டோம். எண்ணெயில் ஜீரகம், சோம்பு இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கட் பண்ண ஆனியன்ஸ் இருந்துச்சு, அதை போட்டோம். அதை போட்டதுக்கு அப்புறம் இந்த வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அரைக்க வேண்டிய வேலைகள் இருந்துச்சு. ஸோ தேவையான அளவுக்கு தேங்காய், தேவையான அளவுக்கு பூண்டு அண்ட் மிளகு இது மூணுத்தையும் போட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டு நல்லா ஃபைனாக பேஸ்ட் ஆக்கிக்கணும். ஸோ ஃபைனாக பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் இந்த கடாயில் வெங்காயம் வதங்கி இருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போடுறோம். இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணிவிட்டு தக்காளி தேவையான அளவுக்கு போட்டு அதுக்கப்புறம் உப்பு அண்ட் முந்திரி பருப்பு இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா ஃபைனாக குக் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சிக்கனை எடுத்து அதை ஆட் பண்ணுறோம். அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் சிக்கன் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் அண்ட் மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் போட்டு தண்ணியும் தேவையான அளவுக்கு போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு வேக வச்சிடணும், உப்பை சரி பார்த்துட்டு. ஸோ நல்லா சிக்கன்லாம் வெந்து தண்ணியெல்லாம் கெட்டியாகி நல்ல கன்சிஸ்டன்சியில் வரும்போது ஓகே, ஒன்ஸ் ரெடிங்கும் போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போ அரைச்சி வச்சுருந்தோம்ல இந்த விழுது, தேங்காய், அதுக்கப்புறம் மிளகு அண்ட் பூண்டு இது மூணுத்தையும் அரைச்சி வச்ச விழுதையும் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டு இந்த விழுதோட பச்சை வாசனை போற அளவுக்கு வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் கருவேப்பிலை, மறுபடியும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா ஒரு 2 minutes குக் பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்க அப்படின்னா இதுதான் இன்னைக்கு நாங்க செஞ்ச இந்த சிம்பிள் சிக்கன். ஸோ சிம்பிள் சிக்கன் எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இப்போ சிக்கன் அதுக்கப்புறம் நம்ம போட்ட அந்த சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ்லாம் எந்த அளவுக்கு குக் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சிக்கனை எடுக்கிறோம். அண்ட் கூடவே பார்த்தீங்க அப்படின்னா
நல்லா அந்த மசாலாவோட டேஸ்ட் பண்ணுறோம். மசாலா, சிக்கன் இது எல்லாமே வந்து பேரை சிம்பிளாக வச்சுருந்தாலும் டேஸ்ட் பண்ணுறது சிம்பிளாக இல்லை, ரொம்பவே சூப்பராக இருக்குது. நம்ம வந்து ஹோல் ஸ்பைசஸ் எதுவுமே எடுத்துக்கல. சிக்கன் ரெசிபிஸ்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே எண்ணெயில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் இப்படி தான் ஆரம்பிப்போம். ஸோ ஆரம்பத்தில் அப்படி ஸ்கிப் பண்ணால் கூட வந்து மிளகு, ஜீரகம் அண்ட் சோம்பு இது மூணுமே வந்து தேவையான மசாலா அண்ட் ரொம்ப நல்லதும் கூட. ஏன்னா அதிகமாக மசாலா சேர்த்துக்கவும் கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி. அண்ட் எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஹோல் மசாலா எடுத்துக்கலனா கூட கரம் மசாலா யூஸ் பண்ணுவோம். ஸோ கரம் மசாலா கூட வேண்டாம், குழம்பு மிளகாய் தூளை போடுங்க, கரம் மசாலா விட இது சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா இந்த சிக்கனை அந்த சிம்பிள் கிரேவியை ரொம்பவே சூப்பராக மாற்றுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ரைஸுக்கு இல்லை சப்பாத்திக்கு இல்லை எதுக்கு வேணால் நீங்கள் வச்சுட்டு சாப்பிட்லாம் இல்லையா? அது மாதிரி வந்து அந்த கிரேவி ரொம்பவே காரசாரமாக சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதுனால எதுக்கு உங்களுக்கு பிடிக்குதோ அது கூட வச்சு சாப்பிட்டா இந்த கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த சிம்பிள் சிக்கன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன்.